compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. யுரேனியம் என்ரிச்மெண்ட்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்களா ஈரான்? அமெரிக்கா அப்பாஸ் அராகச்சியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு புரோக்கரேஜ் பண்ணாங்க. இந்த பீஸ் டாக்கா அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓமனில் வைங்க. ஓமன் அமெரிக்காவுக்கும் கூட்டாளி, ஈரானுக்கும் கூட்டாளி. அமெரிக்கா 4 கண்டிஷனை போட்டாங்க. பேச்சுவார்த்தை வருவதற்கு முன்பு அணு ஆயுதத்தை முழுவதுமாக எராடிகேட், ப்ராக்சிகளுக்கு நீ ஆதரவு கொடுக்குற நிறுத்திடணும். நீ அணு ஆயுதம் என்ரீச் பண்ணக்கூடாது, 3% மேலே வரக்கூடாது. ஈரான் தெளிவாக இருக்காங்க. ஈரான் ரொம்ப ஸ்டபானா, நீ போருக்கு வா, நாங்கள் ரெடியாக இருக்கோம். வி ப்ரிப்பேர் டு என்டர் தி பேட்டில் ஃபீல்ட். அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும் என்பது அமெரிக்காவுக்கும் தெரியும். தாக்குதல் நடத்தி நீ ஈரானை ஜெயித்தால் அது முழு ஹோலிஸ்டிக்காக இருக்கும். உங்களுடைய அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை பார்த்து நாங்கள் பயப்படல அப்படிங்கிறாரு அப்பாஸ். இந்த இடத்துல தான் ஈரான் நிற்குது. ஈரான் இவ்வளவு வலிமையாக நிற்பதற்கு காரணம் சார். ஆனால் இன்னொரு பக்கம் அப்பாஸ் அராகச்சி பேசும்போது எங்களுடைய அணு ஆயுதங்கிட்ட இல்லை, ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய பெரிய பவர்களை மிரட்டுறதுக்கான ஒரு அத்தாரிட்டியாக இருக்கும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க அந்த சண்டையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ சமீபத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த யுரேனியம் என்ரிச் பண்ணுறது எங்கள் உரிமை, அதெல்லாம் அமெரிக்கா தலையிட முடியாதுன்னு அவுட்ரைட்டாக சொல்லிட்டாரு. என்ன விவரன்றதை முழுசாக கேட்போம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். சார், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அவர் சொல்லும்போது நாங்கள் என்ரிச் பண்ணுறது எங்களுடைய உரிமை, நீங்கள் வேணால் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பயப்படலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யுரேனியம் என்ரிச்மெண்ட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களா ஈரான்? இல்லை, இப்போ இது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படின்னா, இன்றைக்கி நம்ம கேட்டது சாதாரணம், ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. அமெரிக்கா அப்பாஸ் அராகச்சியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு புரோக்கரேஜ் பண்ணாங்க. எல்லா நாடுகளும் பண்ணி முதல் சிட்டிங் துருக்கியில் எரடோகனுடைய அந்த மண்டலத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது. அப்புறம் பல காரணங்களை வைத்து ஆயத்துல்லா கமெனி துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்த வேணாம், இந்த பீஸ் டாக்கா அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓமனில் வைங்க அப்படின்னு அவங்க சில அரசியல் காரணங்களுக்காக ஓமனை தேர்வு செஞ்சது. ஓமன் அமெரிக்காவுக்கும் கூட்டாளி, ஈரானுக்கும் கூட்டாளி, அதெல்லாம் ஓகே அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியில் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தைக்கு வான்னு இழுத்து கடைசியில் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அப்பாஸ் அராகச்சி ரெடி. அமெரிக்கா 4 கண்டிஷனை போட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1, பேச்சுவார்த்தை வருவதற்கு முன்பு அணு ஆயுதத்தை முழுவதுமாக எராடிகேட், அழிக்கணும். ஸ்டாக் பைல்ஸு, துகள், அணுங்கிற பேச்சே உன் நாட்டில் இருக்கக்கூடாது. 2வது கண்டிஷன் என்னென்னா, ப்ராக்சிகளுக்கு நீ ஆதரவு கொடுக்குற நிறுத்திடணும். ஹவுதீஸ், ஹமாஸ், எதுவாக இருந்தாலும் சரி, ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஹத்தாப ஹிஸ்புல்லா, பெரிய ஆர்கனைசேஷன் ஈராக்கில் இருக்குது, இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும். இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது. அமெரிக்காவுடைய கண்டிஷன் நம்பர் 2. அமெரிக்காவின் கண்டிஷன் நம்பர் 3 என்னென்னா, மிக முக்கியமாக ஒரு நாட்டில் உளவாளிகள் யார் போரிட்டாலும் போராட்டம் பண்ணாலும் அதெல்லாம் நீ கண்டுக்கிடவே கூடாது. அவங்கள பிடிச்சி உள்ளே வைக்கிறது, சாகடிக்கிறது. ப்ரொசஸ் அண்ட் ப்ரொட்டஸ்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. நீ ஒரு கன்வென்ஷனல் மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷனாக பழைய மாதிரி நடக்கக்கூடாது. அது 4வது கண்டிஷன், ரொம்ப முக்கியமான கண்டிஷன். அதுதான் 2வது கண்டிஷன். அதை தரம் இருக்கும்போது 4ல் சொல்கிறேன். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பலிஸ்டிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அல் ஃபத்தா, ஃபத்தா 1, ஃபத்தா 2, நான் சொல்கிற மாதிரி சிஜ்ஜீல், இமாமத், இப்படி ஏராளமான குறைந்த மற்றும் நீண்ட தூர பலிஸ்டிக், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் இந்த சிஸ்டமே நீ தயார் பண்ணவே கூடாது. அப்போ என்ன தயார் பண்ணணும்? ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு நாட்டிலேருந்து அடிச்சுக்கிடலாம். நீ எங்கள் அமெரிக்காவோ 10,000 கிலோமீட்டர் அதெல்லாம் பண்ண முடியாது. அமெரிக்கா இவங்களுடைய அந்த இதுக்குள்ளே வரக்கூடாது, ரேஞ்சில் வரக்கூடாது. ரேஞ்சஸில் அமெரிக்காவுடைய தளவாடங்களும் வரக்கூடாது, அமெரிக்கா நாடும் வரக்கூடாது, இஸ்ரேலும் 2000 கிலோமீட்டரில் வரக்கூடாது. நீ சும்மா அப்படி அடித்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் ஒரு நியாயமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா உலக நாடுகள் யாருமே நியாயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ ஈரான் ஹோல்ட் இட் வெரி கிளியர். அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல ரெஸ்பெக்ட் ஈச் அதர், மரியாதை 2 பேருக்கு இருக்கணும். என் நாடு ஒரு சாவரின்,
உலகத்தில் பெரிய தேசம், எங்களுக்கு ஒரு கல்ச்சரல் இருக்கிறது, ஒரு சவாரினிட்டி இருக்கிறது. அது நாங்கள் எதையும் தயாரிப்போம். எங்கள் நாட்டை, எங்கள் மக்களை, எங்கள் பகுதியை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு we have a right. எங்களுக்கு ரைட் இருக்குது டு ப்ரொடெக்ட் அவர் லேண்ட், அவர் டெரிட்டோரி. பேச்சுவார்த்தை நடத்தலாம், இந்த கண்டிஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சரின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணி பேச்சுவார்த்தையில் உட்காந்துருந்தாங்க. அமெரிக்கா தெளிவாக சொல்லிட்டு, ஈரான் தெளிவாக அமெரிக்காட்ட சொன்னாங்க, இங்கே பாருங்கள், என்ரிச் செய்வதில் நீங்கள் சில விஷயங்கள் பேசலாம். நான் நினைக்கிறேன் அநேகமாக அப்பாஸ் அராகச்சியும் ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்காவின் சார்பில் 3 பேர் கலந்து கொண்டாங்க. ஓகே. ஸ்டீவ் விட்காஃப் உங்களுக்கு தெரியும், ஜெரட் குஷ்னர், டொனால்ட் ட்ரம்பினுடைய சன்னின்லா, மருமகன். 3வது பாதர் கூப்பர். இந்த கூப்பர் யாருன்னு கேட்டோன்னா, இந்த அட்லாண்டா இப்போ நிற்குதில்ல ஆப்ரஹாம் லிங்கன், இந்த கடற்படை தளத்தின் சென்காமின் தலைவர் தான் கூப்பர். ஓகே. அப்போ நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் சொன்னாங்க, பேச்சுவார்த்தை என்பது அரசியல் மட்டத்தில் இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தை இருப்பது, நெகோசியேஷன் என்பது ஒரு பைலேட்ரல் டாக்ஸ் இன் பிட்வீன் 2 நேஷன். போரில் கையில் துப்பாக்கி தூக்கிட்டு வர்றவனை எப்படி கொண்டு வைக்க முடியும்? அவர் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய சென்காமுடைய தலைவர். ஹி இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் ஆஃப் ஆல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஹி வாஸ் அப்பாயிண்டட். அவரை நியமிச்சிருந்தாங்க. அது ஒரு டிசன்ட் வாய்ஸ் அமங் த லீடர்ஸ். சரி, பரவாயில்ல. அவர்களுக்குள் ஒரு குழப்பம் வந்தது. அப்படி பேச்சது மிரட்டல் மாதிரி, ஒரு துப்பாக்கி வச்சுட்டு பேசுகிற மாதிரி. அது சரியில்லைன்னு. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல், இன்டர்நேஷ்னல் அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ், ஸ்டீவ் விட்காஃபும் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தனி ரகசிய அறையில் கொஞ்ச நேரம் பேசினதாக சொல்லப்படுகிறது. ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சியும் ஸ்டீவ் விட்காவும் கொஞ்சம் ரகசியமாக பேசி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் 4 பலிஸ்டிக்ஸை நாங்கள் பண்ணவே முடியாது. நாங்கள் உலகத்தில் பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனம். உள்நாட்டில் போர் நடந்தால் ஒரு தேசத்தினுடைய உளவாளிகளாக இருந்தால் நாங்கள் சுடத்தான் செய்வோம், நடவடிக்கையை எடுப்போம். இது இஸ் எ லெஜிட்டிமேட் ப்ராசஸ். ஒரு நாட்டில் நீ அமெரிக்காவில் நாட்டுக்கு விரோதமாக ஒரு அரபு வேலை செஞ்சாலோ ஒரு ஈரான்காரனா தூக்கில் தான் போடுவார். சீனாவிலையும் அப்படி தான். அதை தான் நாங்கள் செய்கிறோம். அதெல்லாம் பேச முடியாது. 2. 3வது அவர்கள் சொன்னது ப்ராக்சிகளை விஷயமா. ஹவுதிக்கு ஆயுதம் கொடுக்காத, ஹிஸ்புல்லாவுக்கு லெபனானில் கொடுக்காத, அதே மாதிரி ஹத்தாப் ஹிஸ்புல்லாவுக்கு ஈராக்கில் கொடுக்காத. நான் கொடுக்கலைங்கிறத உன்னால் மானிட்டேட் பண்ண முடியாது. ஹவு கேன் யூ மானிட்டேட்? நான் கள்ளத்தனமாக கொடுப்பேன். இதெல்லாம் அறிவுக்கு பொருந்தாது. மறுக்கிறாங்களா இல்லை? அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் நீ கண்டிஷன் போடக்கூடாது. இதெல்லாம் அமெரிக்கா வைத்த கண்டிஷன். இவ்வளோ நீ அணு ஆயுதம் என்ரீச் பண்ணக்கூடாது, 3% மேலே வரக்கூடாது. இவங்க 60% என்ரீச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே. 3% வரைக்கும் ஆபத்து இல்லை சார். 3% வரைக்கும் இந்த பீஸ்ஃபுல் மீன்ஸ் பவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பவர் இல்லை, அதுக்கு மேலே பீஸ். அது 16% செட்டங்க. அதாவது புளுட்டோனியம் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அது செக்டோரியல்ஸ், அது டெக்னாலஜி. இவங்க 60% மேலே என்ரீச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா 450 கிலோ, 1/2 டன்னு. அதில் ஒரு 20 குண்டு செஞ்சிடலாம். அதுக்கு சயின்டிஸ்டே தேவையில்லை. அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்களே பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க அதை என்கிட்ட கொடுத்துருங்க, அல்லது ஒரு நாட்டை விட்டு வெளியே கொண்டு போயிரு, அணுவே இருக்கக்கூடாது, பலிஸ்டிக் செட் டவுன் பண்ணிடு எல்லாத்தையும், ஒரு நாட்டில் போட்டி பண்ணால் பிடிச்சி தூக்கில் போடாத. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ப்ராக்சிகளுக்கு உனக்கு ஆதரவாக வெளியே யாரும் பண்ணக்கூடாது. அது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஈரான் தெளிவாக இருக்காங்க. ஈரான் ரொம்ப ஸ்டபானா, நீ போருக்கு வா, நாங்கள் ரெடியாக இருக்கோம். வி ப்ரிப்பேர் டு என்டர் த பேட்டில் ஃபீல்ட். நாங்கள் ரெடியாக என்ட்ரு பண்ண போகிறோம், நீங்கள் ரெடியாக இருந்தால் நாங்கள் ரெடின்னு சேலஞ்சஸ் டு பி அப்பியர். அது இப்போ நமக்கு சேலஞ்சு தான் நமக்கு பார்க்க முடியுது 2 பேர் சைடில். ஆனால் அப்பாஸ் அராகச்சியுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் த டெலிகேஷன், அவர் இதை தான் வச்சுருக்கோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் செகண்ட் சிட்டிங் இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் சிட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நெகோஷியேஷனுக்கு சாத்தியமே இல்லை. அமெரிக்கா தொடர்ந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும் என்பது அமெரிக்காவுக்கும் தெரியும். அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, தாக்குதல் நடத்தி நீ ஈரானை ஜெயித்தால் அது ஹோலிஸ்டிக்காக இருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய F-16
அமெரிக்காவுக்கு F-35, அதை மாதிரி சோனிக் இதெல்லாம் வைத்து தாக்குதல் நடத்தினாலும் குண்டு போட்டாலும் நீ கீழே இறங்கணுமே, கீழே இறங்கினா உன்னால் முடியாது. உங்களுடைய அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை பார்த்து நாங்கள் பயப்படல அப்படிங்கிறாரு அப்பாஸ். அதுதான் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அணு ஆயுதங்களால் இயங்குறது. 2 வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். அணுசக்தியில் இயங்கக்கூடிய ஒரு கப்பல். அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்திலேயோ அமெரிக்காவுடைய சிஸ்டத்திலேயோ எந்த குளறுபடியும் இல்லை. உலகத்தில் ரொம்ப வல்லமையான ஒரு மிலிட்ரி அமெரிக்கன் ஃபோர்ஸ். அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக்கோ, அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ, அமெரிக்காவுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸோ, அமெரிக்காவுடைய சோனிக் வெப்பன்ஸோ, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமோ, மிசைல், ட்ரோன்கள், அமெரிக்கா இட் ஹேஸ் அ மல்டி டைவர்ஷன் இன்வென்ஷன். அவர்களை பொறுத்தவரை பலவிதமான அறிவுபூர்வமான ஆதாரமான உலகத்தில் எந்த டெக்னாலஜியும் அவர்களுக்கு ஈக்குவல் கேன் நாட் பி மேட் எனிதிங், செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல தான் ஈரான் நிற்குது. ஈரான் இவ்வளவு வலிமையாக நிற்பதன் காரணம் என்ன? அதுதான் உலகத்தில் இன்றைக்கி எல்லாரையும் ஆட்டி படிக்கிறது. நீங்கள் இந்த அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் இந்த கப்பலை பார்த்தாலே பயந்துருவாங்க. 1,00,000 டன்னு, அதுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான ரூபாய். இதுவரைக்கும் அதுக்கு செலவு பட்டு தீன் போட்டது ஒரு 6 பில்லியன் போட்டிருக்காங்க. இந்த கொண்டு வந்து மட்டும் 6 பில்லியன் 5 பில்லியன் ஒரு 50,000 கோடி. நீ எவ்வளோ நாளைக்கு 50,000 கோடி போடுவா? இப்போ என்ன பிரச்சனைன்னு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா, அணு ஆயுத என்ட்ரி சொன்னால் நாங்கள் கைவிட போவதே இல்லை. நீங்கள் சொன்ன கேள்வி இன்றைக்கி ஆங்கில சேனலில் நீங்கள் காட்டினீங்க, எனக்கு அனுப்பியிருந்தீங்க, நான் படித்தேன். அது பழைய விஷயந்தான். நியூயார்க் டைம்ஸ் அதை தான் சொல்லுது. அவங்க சொல்கிறாங்க எல்லா நாடுகளிலும் என்ரிச் பண்ணுறாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்சி, உன்னுடைய ப்ராக்சியான இஸ்ரேல் 90 குண்டுகளை வச்சுருக்காங்க. அதை பற்றி இன்டர்நேஷ்னல் IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி டசன் கேர் அபவுட் இட் செல்ஃப். யூரோப்பியன் டசன் கேர் அபவுட் இட் செல்ஃப். அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல, கேர் பண்ணுறதும் இல்லை. நாங்கள் வச்சுருக்கோம், வி இன்வைட்டட், நீங்கள் வாங்க டு ஃபைண்ட் அவுட் த பிளேஸ் டு கெட் சொல்யூஷன், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஓப்பனாக சொல்கிறோம், அக்ரிமெண்ட் போடுறோம், எழுதி போடுறோம், நமக்குள்ளே பேசலாம். நாங்கள் என்ட்ரி செய்கிறது இதுக்கு தான். இட் இஸ் அ ஒன்லி பர்பஸ் ஃபார், அதாவது எனது ஹெல்த்தியான மக்கள் தேவைக்கான ஒரு சர்வீஸ் ஓரியன்ட், எலக்ட்ரானிக்ஸ், மெடிசின், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அக்கார்டிங் டு அவர் இஸ்லாமிக் ரிலீஜன் அவங்க சொல்கிறாங்க, ஆயத்துல்லா கெமேனி இஷ்யூடு த ஃபத்வா 2008 மனித சமூகத்தை, மனிதர்களை கொல்வதற்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த ஷியா முஸ்லீம் தலைவர் சொல்லியிருக்கார். அதை அவங்க கோட் பண்ணுறாங்க. நாங்கள் எந்த நாடுக்கு எதிராகவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எங்களை 40 வருஷமாக எங்களுடைய ஆயுள்களை விற்க முடியல, நாங்கள் வறுமையில் இருக்கோம். சாங்ஷன்ஸ் எடுக்கணும்னு கேட்குறாங்களே, எடுக்க மாட்டேங்க, லிஃப்ட் பண்ணணும், எடுக்க மாட்டேங்க. அதை தான் இப்போ கேட்குறாங்க. அதை பற்றி பேசவே அமெரிக்கா மறுக்கிறது. இப்போ என்னென்னா, ஏற்கனவே நான் இங்கே உள்ள இன்டர்வியூவில் சொன்னோன்னு தெரில, நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறனால, இந்த போரை நடத்தணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறது இஸ்ரேல். இந்த போரை நடத்தவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறது அரபு நாடுகள். இந்த போரை நடத்தி ஈரானை காலி செய்ய வேணும் என அமெரிக்காவோட 2 பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒன்று யூரோப்பிய யூனியன், மற்றொன்று இஸ்ரேல். 2மே அதில் டைரக்ட் பார்ட்டிஸ் கிடையாது சார், அவங்களுக்கு தான் ஆர்வம் அதிகமாக இருக்கா? ஏன்னா யூரோப்பிய யூனியன், அமெரிக்கா இது ஈரானே பெரிய த்ரெட்டனாக பார்க்குறாங்க. ஏன்னா இஸ்ரேல் எப்படி, ரஷ்யா எப்படி யூரோப்பிய யூனியனுக்கு எதிராக, ஜெலன்ஸ்கிக்கு எதிராக, உக்ரைனுக்கு எதிராக, ரஷ்யாவுடைய கொலிஷன் பார்ட்னராக இருக்கக்கூடிய சீனா, வடகொரியா கிங்பிங், அது மாதிரி இவர் யார், அயத்துல்லா கெமைனி, இவர் இருக்கிறது என்றைக்குமே யூரோப்புக்கு ஆப்போசிட்டு. அதனால் இவனை காலி செய்யணும். பெஞ்சமின் நெத்தன்யாஹு இப்போ என்னன்னா, இஸ்ரேல் ஜமீரை அனுப்பி வைத்தார் தனி ஃப்ளைட்டில். நான் இதை பதிவு செஞ்சேன்னு நினைத்தில்ல, பதிவு செஞ்சுருக்க மாட்டேன், பதிவு செய்யலை. அவர் போகிறார். எங்கே போகிறாரு? பென்டகனுக்கு. பென்டகன் அதிகாரிகளை சந்தித்து கெட் பேக் வந்தவுடனே அவனுடைய முசாத்தினுடைய டேவிட் பர்னே, இஸ்ரேலுடைய இராணுவ மினிஸ்டர், இஸ்ரேல் கர்ட்ஸ் உட்காந்து பேசுகிறாங்க. 2 விஷயம் பெரிய பரபரப்பாக ஏற்படுச்சு. என்னென்னா, பல குழப்பங்களை செய்யக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை, பேச்சுவார்த்தை முடியுது. இந்த பேச்சுவார்த்தை
நீங்கள் கேட்ட கேச்சுவார்த்தை என்ரிச் நாங்கள் கைவிட போவதில்லைன்னு யார் சொல்லிட்டா? ஈரான். அப்போ இவர் 2 கொலைப்படி பண்ணுறாரு அமெரிக்க அதிபர். ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ஈரான் இவ்வளவு இறங்கி வர்றது அளவுக்கு நல்ல பாசிட்டிவாக பேசுனாங்க, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? அமெரிக்க அதிபர் சொல்கிறார். அப்படியா? இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, இப்போ ஈரான் கெட்ரிடா எல்லாத்தையும் விட்டுட்டாங்களா? ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அல் ஜசீராவில் பேட்டி கொடுக்குறாப்புல அப்பாஸ் அராகச்சி, நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம், தெளிவாக கிளாரிஃபை பண்ணியாச்சு, ஒருபோதும் நாங்கள் என்ரிச்மெண்ட் செய்வதை செறிவூட்டப்பட்டதையும் கொடுக்க போகிறதில்ல, இனி எங்கள் பணியை விட போகிறதும் இல்லை, நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். இதுதான் எங்கள் ஸ்டேட்மெண்ட். இதை மட்டும்தான் பேச போனோம். பலிஸ்டிக்கை பற்றியோ ப்ராக்சிகளுக்கு ஆதரவு பற்றியோ உள்நாட்டு குழப்பங்களை அடக்கிற முறைகளை பற்றியோ நாங்கள் பேசவே பேச்சுவார்த்தையே வராது. அதை பேச்சிலே வரக்கூடாது. ஒன்லி அணு ஆயுதம் எப்படி பயன்படுத்துறது. இவர் சொல்கிறாரு எங்கள்கிட்ட ரொம்ப இறங்கிட்டாங்க ஈரான். யார் சொல்கிறா? அப்புறம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட். சார், இன்னொரு பக்கம் அப்பாஸ் அராகச்சி பேசும்போது எங்களுடைய அணு ஆயுதங்கிட்ட இல்லை, ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய பெரிய பவர்களை மிரட்டுறதுக்கான ஒரு அத்தாரிட்டியாக இருக்குது. அதுதான் நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு. அவங்க அணு ஆயுதம் என்பது எல்லாத்துலேயுமே 2 இருக்கும். ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை இருக்கும்ல. எதுவுமே ஒரு அளவு தானே. ஒரு ஃபுட் இருக்குது, அது புரோட்டீனாக நிறைய குடிச்சு என்னத்துக்கு ஆகும்? அது மாதிரி தான் அணு ஆயுதம். நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். அவங்க நாங்கள் நன்மைக்கு தான் பயன்படுத்தலாம். அப்போ அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே அவர் இப்படி சொல்லிட்டாரா அல் ஜசீராவுக்கு? இவர் பேட்டி கொடுக்குறாரு அமெரிக்காவிலேருந்து. எவ்வளோ அழகாக கீழே இறங்கிட்டாங்க அப்பாஸ் அராகச்சி, ஈரான் ரொம்ப பாசிட்டிவ், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் பேச்சுவார்த்தை தொடங்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டில் சொல்கிறாரு, ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள்லாம் உடனடியாக வெளியேற்றிருக்காங்க. அப்போ இது குழப்பமா இல்லையா? இட் ஹஸ் been lot of the confusion among the society. All this media have been exposed. அதை டிஸ்க்ளோஸ்ட். இந்த செய்தி வெளியிட்ட அதை என்ன செய்யறது, ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. என்ன பேசுகிற அடுத்த நிமிஷத்தில் இஸ்ரேலில் ஒரு ஆர்டர் வருது, எல்லா ஆம்புலன்ஸும் உடனடியாக கவர்மெண்ட்டை ஒப்படைங்க, கவர்மெண்ட்டில் மர்ஜ் பண்ணுங்க அவசரமாக. உலகமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா அப்போ போர் தாக்க போகிறாங்களா, அடிக்க போகிறாங்க, எல்லாரும் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டார். உடனடியாக வெளியேறுங்கன்னு சொல்லி ஒரு 50 மணி நேரம் தாண்டி போயிட்டு, 50 மணி நேரம் 50 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டு, 2 நாள் ஆகிட்டுனா 60 மணி நேரம் போயிட்டு. அப்போ நான் இவங்க என்ன விளையாடுறாங்கன்னா ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு, அமெரிக்காவுடைய கண்ணாமூச்சி. அப்போ தான் இப்போ நமக்கு ஏற்பட்ட கேள்வி, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, இங்கே பாரு 2 திட்டம் தான் இருக்குது அமெரிக்காவுக்கு. ஒன்று இஸ்ரேலுடைய திட்டம். அந்த திட்டம் என்ன? ஒன்று ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சியை கவிழ்த்து விட்டு பகலவி போன்ற கைப்பொம்பைகளை வைத்து ஆள வைப்பது, ஈரானுடைய அணு ஆயுத திறமைகளை அழிப்பது, ஈரானுடைய பலிஸ்டிக்ஸை காலி செய்வது, ஈரானை முற்றிலுமாக அரபுகளை போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவது. இப்போ கத்தரோ சவுதியோ யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ வானா வரும், கீழே உட்காருவாங்க. 2வது ஆயத்துல்லா கெமேனியை கொலை செய்வது. வரைக்கும் பிரச்சனை பார்க்குறாங்க. அப்போ நான் ஒரு தலைமையை காலி பண்ணிட்டேன்னு வைங்க, இனி அவங்கள கோஆர்டினேட் யாரும் இல்லை. இப்போ அவங்க சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ், நீ மேலேருந்து குண்டு போட்டு அணு ஆயுதங்களை அழித்தாலும் ஆட்சி மாற்றம் சாத்தியம் இல்லை. கமேனியை கொலை செய்தாலும் இன்னொரு தலைமை வந்துடும். அது இப்போ இருக்கும்போதே அவங்க அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன? நாட்டுக்குள்ளே என்ட்ராகணும். என்ட்ரான நீ ஜெயிப்பியா? உன் வரலாற்றிலே ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்கா ஆப்கானில் ஜெயிச்சது கிடையாது, 18 வருஷம். ஈராக்கிலும் ஜெயிச்சது கிடையாது. சதாம் ஹுசைன் ஈராக்கிலிருந்து ஓடி வந்தார்கள். தோராபுரா மலையில் பின்லாடனை அழித்ததற்கு குண்டுகளை பிடியூ பாம்பர்ஸ் போட்டு அங்கேயும் ஓடி வந்தார்கள். வியட்நாமிலும் தப்பி ஓடி வந்தார்கள். லிபியாவிலும் ஓடி வந்தார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் தப்பி தப்பி ஓடி நீங்கள் வந்து கொண்டே இருப்பது, இவ்வளவு நாடுகளில் நீங்கள் தப்பி இருப்பது, எப்படி நீங்கள் ஈரானில் வெற்றி பெறப்பட முடியும்? ஈரான்னா சும்மா ஒரு நாடு இல்லை. ஈரான் பல நாடுகள், பல ரெபல்ஸ், பல கூட்டமைப்புகள் இருக்காங்க. அதனால் நீங்கள் அங்கே கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும்னு அமெரிக்கா பென்டகன் அறிவிச்சிட்டாங்க. எல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே, சும்மா விளையாட்டா, சும்மா கோழி முட்டை என்னது கோழி குண்டு விளையாடுற விளையாட்டுலயே. அதனால தான் இப்போ மிரட்டி எப்படியாவது நம்ம கொஞ்சம் ராஜா மாதிரி நின்றுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போர் செய்கிறதுக்கு தைரியம் கிடையாது. இதில் எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொன்று சொல்கிறாங்க,
அமெரிக்காவுடைய அந்த அணு ஆயுத கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட ஷஹீத் 136 அனுப்புனாங்க. 2 அனுப்பிட்டாங்க. ஒன்று உளவு வேவு பார்ப்பதற்கு, மற்றொன்று மோதலுக்கு. 2ஐயும் அழிச்சிட்டாங்க F-35 வச்சு. 1. இரண்டாவது, அமெரிக்க கப்பல்கள் இப்போ இந்த கப்பல்களை சமீட்சை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு ஈரானுக்கு? இந்த கேள்வி நீங்கள் கேட்குறோம், நானே கேட்டு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கேள்வி நீங்கள் தான் கேட்குறீங்க. இப்போ இல்லை அது இருக்கு, அந்த சந்தேகம் இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே தானே இருக்கீங்க. நீங்கள் கேட்குறாங்க, நான் பதில். இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, ஈரானை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சீனாவுக்கு இருக்கு. நான் சொல்லுறேன், சீனா சொல்லுது 15வது ஐந்தாண்டு திட்டத்தில் தே ஆர் ப்ரொவைடிங் நிறைய ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. சீனாவை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த போர். யார் இந்த போர்? அங்கே என்ன நடந்துச்சு? வெனிசுவலாவில் நிக்கோலஸ் மடூராவை காலி பண்ணாங்க. நம்ம பேசியிருக்கோம் இங்கே, நீங்களே என்கிட்ட கேட்டிருக்கீங்க போன இன்டர்வியூ நினைக்கிறேன். அங்கே 10 லட்சம் பேரல்ல 9 லட்சம் பேரல் சீனாவுக்கு சப்ளை பண்ணாங்க. சீனா 65 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எதுவுமே இல்லாமல் வந்து நிற்கிறான். 2வது ஸ்கோப் எது? ஈரான். ஈரானில் எல்லாமே சீனா தான். இப்போ நேற்று கிடைச்சிருக்கக்கூடியல 27 கண்டெய்னரில் கார்கோ ஃப்ளைட்ஸில் கொண்டு இறக்கிக்கிட்டே இருக்காங்க சீனா. என்ன இறக்கிட்டாங்க? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர். அது மட்டும் இல்லாமல் செய்மதி மூலம் இந்த கப்பல்களுடைய நகர்வுகள் ஒமனுக்கு அந்த பக்கம் மலைகளுக்கு பின்னால் விமானத்தில் ஏவுகணைகளை வைத்து கொண்டு தாக்குவதற்கு ரெடியாக இருக்கிறத செய்மதியில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு லண்டன்லேருந்து நியூஸ் ஏஜென்சி சொல்லுது. அவ்வளவு ஹெல்ப்பை யார் பண்ணுறா? சீனா இவர்களுக்கு பண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் PLG 85B, PLG 27, இந்த 2 இதையும் கொடுத்துருக்குறாங்க ரெடாரில். இந்த 2 என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோனிக் F-35 வந்து ஸ்டெல்த் விமானம். ஸ்டெல்த் என்றால் தமிழில் திருட்டு விமானம். இந்த திருட்டு விமானத்தை என்ன செய்ய முடியாது? ரேடாரில் கண்காணிக்க முடியாது, டிரெக்ட் ஆகாது. அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் PLG B-85, PLG Y-27 இந்த 2ஐயும் கொடுத்து அதன் மூலமாக ஸ்டெல்த்து உள்ளே வந்துடக்கூடாது. அதன் மூலமாக இல்லை, அந்த 27 கார்கோ விமானங்கள் கொண்டு இறக்குச்சு இல்லையா, இந்த மவுண்ட் ரோட் நீளத்துக்கு இருக்கும் ஒரு கார்கோ ஃப்ளைட். அப்படி 27 வந்தால் எத்தனை கோடி டன் வந்திருக்கும்? அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கே தெரியாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நினைச்சாங்க ஈரான். வந்து பாரு, புரியுதா உங்களுக்கு? இதுதான் இப்போ அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை. அடிடா அடிடா அடினா அடி அப்படி. இவன் அடிடா அடி அடிச்சிருவான்னு இருக்கான். அவன் அடிச்சிரு அடி நானும் ரெடியாக இருக்கேங்கிறான், ஆனால் அடிக்க மாட்டேன். ஓகே, இதுதான் இப்போ உள்ள நிலைமை. இது ரொம்ப பதட்டத்தை எங்கே ஏற்படுத்தியிருக்குன்னா இஸ்ரேலில் ஏற்படுத்தியிருக்கு. நேற்று முன்தினம் இஸ்ரேலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தா, பெஞ்சமின் நெத்தானியாவுக்கு எலெக்ஷனில் நிற்கணும். அவர் என்ன சொல்கிறார்? நான் இந்த தேச பாதுகாவலர். இந்தியாவிலும் பல தேச பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் தேச பாதுகாவலர் இருப்பார்கள். அது பேருக்கு ஜிண்டோயிசம். நான் இந்த தேசத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு அவர் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ளாமிங் ஹிம்செல்ஃப். அப்போ அதுக்கு போர் நடக்கணும். போர் நடந்தால் தான் அவர் தேசத்தை பாதுகாக்க முடியும், இல்லைன்னா அவரால் பாதுகாக்க முடியாது. அது வந்து இங்கே இஸ்ரேலில் உள்ள நிலைமை. இஸ்ரேலில் எம்பிக்கள் சொல்கிறாங்க ஈரானை காலி பண்ணியே ஆகணுங்கிறாங்க. நாட் ஓன்லி பெஞ்சமின் நெத்தானியாஹு பட் ஆல்சோ அங்கே உள்ள சட்டத்தரணிகளும் அங்குள்ள மக்களுமே சொல்கிறார்கள் ஈரான் இருக்கும் வரை எங்களுக்கு நிம்மதி கிடையாது. எல்லாருமே ஒரே கருத்தில் இருக்காங்க. லாட் ஆஃப் த பீப்புள் த டிஸ்பிளேஸ்ட் மைக்ரேஷன் அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்காங்க, வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு டிஸ்டன்ட்டில் அரபுகள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. போரை எப்படியாவது நிறுத்திடுங்கப்பா, எங்களால் தாங்க முடியாது அப்படின்ட்டு அரபுகளுடைய பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன் போகுதுன்னா, அரபுகள் என்னன்னு கேட்டால், அரபுகளுடைய தொழில் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது. சவுதி அரேபியாவுடைய ஆயில் பைப்லைன், அதே மாதிரி UAEயில் ஃபுஜைரா, 3வது எந்த நாடு, அப்புறமா 3வது நாடு வந்து கத்தருடைய இயற்கை வாயு. இது எல்லாமே எங்கே போகுது? ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஹெர்மூஸ் சொல்லி தான் போகுது. ஹெர்மூஸ் எவ்வளோன்னா மொத்தம் 33 அடி அகல நீளமான கடல் பரப்பில் மொத்தம் 100 கிலோமீட்டர் இருக்கக்கூடியதில் 33 கிலோமீட்டர் ஆழமே இருக்காது, அதில் கப்பல் போக முடியாது. ஒரு 8 கிலோமீட்டர் தான் கப்பல் போகும். அது இவங்க கையில் தான் இருக்குது. யார் கையில்? ஈரான் கையில்.
அதில் அடிஷனாக ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே காலியாயிரும். ஏன்னா 1 கோடி பேரல் போகுது, டெய்லி 2 கோடி பேரல் போகுதுங்கன்னா உலகத்திற்கு எவ்வளோ தேவையோ அதில் 2 கோடி பேரல் இங்கே போனால் உலக தேவையில் 25% இந்த இதுலேயே தான் போகுது. இது நின்று போச்சுன்னா எக்கனாமி அப்படியே நின்று போயிடும். அதனால தான் சவுதி அலறான், கத்தர் அலறான், யுஏஇ அலறான். அடிச்சிடாதீங்க. 2வது ஒரு காரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவேளை ஈரான் அழிந்தால், ஈரான் வீழ்த்தப்பட்டால் ஈரானுக்கு மட்டும் கேடல்ல, ஒட்டுமொத்த அரபுகளுக்கும் சிக்கல் என்ற பயம் அவர்களுக்கு இருக்குது. ஏனென்று கேட்டால் ஈரான் காலியாகிவிட்டால் மீதி அனைவரும், அரபு நாடுகள் அனைவரும் அமெரிக்காவின் அடிமைகளாக மாறிவிடுவார்கள். அப்படி ஆச்சுன்னா இஸ்ரேலுடைய கை ஓங்கிடும். இது அரபுகளுக்கு எப்போதும் பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் அமெரிக்காட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவும் அதெல்லாம் முடியாதுப்பா, அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்காமையே போயிட்டுருக்கான். நீயும் பெரியவனா நான் பெரியவனா சொன்னால் போருக்கு ரெடி ஆகிட்டது அப்பாஸரா கட்சி. ஆனால் தயக்கத்தோடு காத்திருக்கிறது யார்? இவங்க தான். ஒரே ஒரு செய்தி, இந்த இடத்துல எப்படியும் ஈரானை காப்பாற்றுறதுல சேலஞ்சாக எடுத்துருக்கிறது சீனா, அதுக்கு அடுத்து ரஷ்யா. ஏன்னா அவங்க இதில் பல புதிய நவீன யுக்தியான ஆயுதங்களை பரிசோதித்து பார்க்க போகிறாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள. இது அடுத்தது என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்றே தான், அமைதி நிலவுனா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் அமைதி வரணும். உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி கார்த்திக் சார்.